ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டும். மேலான கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கனவான்களே, கொஞ்சம் நெருக்கமாக வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சு கொள்வார். நல்ல விஷயத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதும் சுன்னத். நெருங்கி வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கண்ணியமானவன், மகத்தானவன், உலகை பரிபாலிக்க கூடியவன், அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். அந்த ரப்பு எங்களுக்கு ஒரு அழகான சந்தர்ப்பத்தை தாரான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமான, ஆக கண்ணியம் பொருந்திய, ஒரு பரக்கத் பொருந்திய மாதத்தை முன்னிட்டு நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக கூடினது இன்னும் ஒரு கிழமை நாங்க ரமலான்ல கால வச்சிருவோம். ஆக கூடினது ஒரு கிழமை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரமலான் எப்படியான ஒன்றா, இந்த உலகத்துல இபாதத் செய்யக்கூடியவர்களுக்குரிய ஒரு சீசன் தான் ரமலான் என்றது. நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய மாதம், பரக்கத் பொருந்திய மாதம். குர்ஆன் ரமலானை பற்றி சொல்லும் பொழுது அது பரக்கத் பொருந்திய மாதம் என்பதாக குறிப்பிடுது. நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சீசன். இப்படி ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்துல ஒரு சீசன் வரும், அந்த சீசனை பயன்படுத்திக் கொள்றதுக்காக வேண்டி 2-3 மாதங்களுக்கு முன்னால தயாராகுவாரோ. உதாரணமாக ஏப்ரல்ல சீசன் வருவதுண்டா பிப்ரவரி ஜனவரியிலேயே ரெடி ஆகிடுவாங்க. சாமான் அலப்பிச்சு கொள்வாங்க, சாமான் ஸ்டாக் பண்ணி கொள்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரமலான் வாரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாலேயே தயாரிப்புகளுக்கு ஆரம்பமாகிடுவாங்க. முதல் கட்டமாக துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப்லயும் ஷஅபான்லயும் எங்களுக்கு நீ பரக்கத் செய், ரமலான அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துரு. ரமலான அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி 2 மாசத்துக்கு முன்னால துஆ செய்வாங்க. ஏனென்றா ரமலான் ஆக மகத்தானது. நன்மைகளை அறுவடை செய்யறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கால அவகாசம் அது. அதை மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ் தான். அதனாலதான் துஆ செஞ்சு கொண்டே இருப்பாங்க. 2 மாசமாக துஆ செய்வாங்க. அதே மாதிரி ஷஅபானுடைய மாதம் வந்துட்டு சொன்னா அடுத்த 1 மாசத்துல சீசன் நல்லா ரெடி ஆகுவாங்க, அதிகமாக நோம்பு பிடிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரமலான தவிர்த்து வேற எந்த மாதமும் முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு பிடிக்கல. ஆனால் அதிகமாக அவங்க நோம்பு பிடிக்கிறதாக இருந்தால் அது ஷஅபான்ல பிடிப்பாங்க.
ஏனென்றால் ரமலானுக்குரிய தயாரிப்புக்கு இங்கிருந்தே ரெடி ஆகுவாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஷஅபானுடைய மாதத்தை எப்படி பார்ப்போம்டா, எங்கட சென்ற ரமலான்கள்ல போன நோன்புகளை கலா செய்வதற்குரிய மாதமாக பார்ப்போம். ஷஅபான்ல செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல் கலாவு செய்வது ரமலான். ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹிதமத்துல இருப்பாங்க மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் எல்லாம் ஹிதமத்துல இருப்பாங்க. ஷஅபான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதிகமாக நோன்பு பிடிக்கிறதுனால அந்த மாதம் தான் அவங்களுடைய ரமலான்ல விடுபட்ட மாதவிடாய் காலங்கள்ல விடுபட்ட நோன்புகளை கலா செய்யறதுக்கு பாருங்க. அடுத்தது ரமலான் வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷாபான், அது ரொம்ப இறுக்கமான மாதம். ஏன்னா அந்த மாதம் மிஸ் ஆயிட்டுண்டா ரமலான கலா செய்யறது ஒரு வருஷம் தாண்டிட்டு. அதை விட முக்கியமானது சிலருக்கு ஃபித்யா கடமை இருக்கும். ஒரு நோன்பு விட்டா 560க்கும் 600க்கும் இடையில் இருக்கக்கூடிய கிராம் நாங்க அரிசி சதகா செய்யணும், ஃபித்யாவாக கொடுக்கணும். அது யாருக்குண்டா சோமே வராது, இதுக்கு புறவு நோயாளியாகத்தான் இருக்க போறேன்னு சொல்லக்கூடிய நோயாளிகள், ரொம்ப வயசு போடுவாங்க, நோம்பு பிடிச்சுக்கிற சக்தி இல்லாதவங்க, கர்ப்பிணி தாய்மார்கள், அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், இவங்க தன்னுடைய குழந்தையின் மீது ஆபத்து வரும், நான் நோம்பு பிடிக்கிறதால இந்த பிள்ளை பால் இல்லாம போகும், வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரும் எந்த காரணத்துக்காக தனக்காக நோம்பு விட்டா கலா மட்டும்தான், தனக்கு ஆபத்து வரும் நோம்பு விட்டா கலா மட்டும்தான். ஆனா தன் குழந்தையை நினைச்சு நோம்பு விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஃபித்யாவும் கொடுக்கணும், ரமலான் நோம்பையும் கலா செய்யும். அப்ப வயசாளிகள் நோயாளிகள் அவங்களால நோம்பு பிடிச்சு கொள்ள இயலாண்டா அவங்க ஃபித்யா மட்டும் கொடுக்கணும். அந்த ஃபித்யா 560க்கும் 600க்கும் இடப்பட்ட அளவு. ஆனா அதுல விஷயம் என்னன்னா அடுத்த ரமலான் வாரத்துக்குள்ளால கொடுத்துருவோம். உதாரணமாக ஒரு நோயாளி 30 நோம்பை பிடிக்கல போன வருஷம் என்றா அவர் கிட்டத்தட்ட 18 கிலோ அரிசி கொடுக்கணும். அந்த அரிசிய அவர் அடுத்த நோம்புக்குள்ள கொடுக்கல, நோம்பு கடந்துருச்சு சொன்னா அவரு 36 கிலோ அரிசி கொடுக்கணும். அந்த ஃபித்யா டபுள் ஆயிடும். நோம்பு ஒன்று தான், கலா செய்ய வேண்டிய நோம்பு ஒன்று தான், ஆனா ஃபித்யா டபுளா. இன்னொரு வருஷம் போனா இன்னொரு பங்கு கூடும். அதனால அவைகளை கணக்கு பார்த்து கொடுக்கிறது, கலாவுடைய நோன்புகளை பிடிக்கிறதுக்குரிய மாதமாகத்தான் இந்த ஷாபானுடைய மாதத்தை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு கிழமை இருக்குது, சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடியவங்க, சந்தர்ப்பங்கள் தேவையானவர்கள் அந்த விஷயங்களை நாங்க முடிச்சு போடுவோம். அடுத்தது ரமலான்ல காலடி வைக்க போறோம். இந்த ரமலானுக்கு மட்டும், ரமலான் முபாரக்கான மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், சங்கைக்குரிய மாதம், பரக்கத் பொருந்திய மாதம், இப்படி எல்லாம் ஏன் இந்த ரமலானுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு? எல்லா மாதங்கள் மாதிரி ஒரு மாதம் தானே, ஹஜ்ஜுடைய மாதம் அது வேற. ரமலானுக்கு மட்டும் ஏன் தனி சிறப்பு என்றா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ரமலானுக்கு மட்டும் அல்லாஹ் ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கிறான்? ஏனென்றால் ரமலானுடைய விஷயத்துல அதாவது மார்க்கத்தில் எல்லா அமல்களுக்கும் ஒரு கூலி, ஒரு அளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் தொழுதுட்டாரு, மாண்டிய மாத்தோட தொழுதுட்டாருன்னா 27 மடங்கு நன்மை. ஒருத்தர் சதகா ஜகாத் கொடுக்கிறார் என்று சொன்னாக்க அவருக்கு இன்னும் நன்மை, அவருடைய சொத்துகள் பாதுகாக்கப்படும், அவருடைய சொத்துல அபிவிருத்தி உண்டாகும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதர் ஒரு குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னா அந்த மிருகத்தினுடைய தோல், முடி, சத, முள்ளு, கொம்பு எல்லாம் நன்மைகளாக மாற்றி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. ஆனா ரமலானுக்குரிய கூலியை சொல்லும் பொழுது மட்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நான் அதற்கு கூலி கொடுப்பேன். அதுக்கு எவ்வளவுன்றது இல்ல. சில ரிவாயத்துகள்ல நானே அதற்கு கூலி ஆகிறேன் எவ்வளவு என்றது இல்ல. அப்ப அவ்வளவு சொல்லக்கூடிய அளவுக்கு ரமலான ஏன் சிறப்புக்குரியதாக மாற்றினான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 2 காரணம் சொல்றாங்க. அதுக்கு அழகான முறையில் சொல்றாங்க. 2 காரணம். ஒன்று, அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமாக நோம்பு மாறுவதற்கு காரணம் என்னன்னா
அது அந்த நோன்பு இஹ்லாசுள்ள ஒரு அமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடிக்கப்படக்கூடிய ஒரு அமல். அதாவது விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மஜ்லிஸ்ல 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த 1000 பேர்ல ஒரு 100 பேர் தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுற மனிதனை பார்த்தா விளங்கும், அவர் தொழுது கொண்டிருக்கிறார். தவாப் செய்யக்கூடிய மனிதனை பார்த்தா விளங்கும், இவர் காபாவை தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதனை தெரியும், இவர் ஜகாத் கொடுக்கிறார். எல்லா அமல்களும் கண்ணுக்கு விளங்கும். ஆனா 1000 பேர் இருக்கிற மஜ்லிஸ்ல ஒரு 100 நோன்பாளிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா யாருக்கும் குறிப்பிட்டு சொல்லலாம் இவர் நோன்பு இவர் நோன்பு இவர் நோம்புன்னு சொல்லலாம். நோன்பு விளங்காது, கண்ணுக்கு விளங்காது. அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட அமல், இஹ்லாஸோட சம்பந்தப்பட்ட அமல். அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய அமல், யாருக்கும் வெளிக்காட்ட முடியாத ஒரு அமல். அதனால இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நான் தான் அதற்கு கூலி, வேற எதுவும் இல்லை. இரண்டாவது காரணம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரி ஷைத்தானுக்கு வெறுப்பான அன்புதான். அதுக்கும் காரணம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ரிவாயத்தை கொண்டு வந்து சொல்றாங்க, ஷைத்தான் ஒரு மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடுற, அதாவது ஷைத்தான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், இரத்தம் ஓடுற இடமெல்லாம் ஊடுருவி வைத்து மனிதனை வழிகெடுக்கிறான். ஒரு மனிதனுடைய ரத்தம் சீராக சிறப்பாக ஓடணும் என்று சொன்னா எந்த இதுவும் இல்லாம அவருடைய சாப்பாடும் குடிப்பும் சரியா போய்த்து சேரும். ஒரு மனிதன் நோம்பு பிடிச்சு தனக்குண்டான சாப்பாட்டையும் குடிப்பையும் தியாகம் செய்யும் பொழுது அந்த ஷைத்தானுக்கு அந்த மனிதனை வழி கெடுக்கிறது கஷ்டமாக மாறுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத், ஃபதீகு மஜாரிஹி, அவனோட ரத்தம் ஓடும் தளங்களை நீங்க இறுக்கிக்கோங்க ஷைத்தான் வராம, ரமலானின் மூலமா நோம்பின் மூலமா. அப்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு மனிதன் பாதுகாக்கப்படும் பொழுது அமல் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த அமலை பார்க்கும் பொழுது ஷைத்தானுக்கு கோபம் வரும். அந்த கோபம் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் அதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கும். இது ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்ற கருத்து. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு மகத்தான ஒரு ரமலான நாங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க எங்களுடைய அமல்களை சீர் செய்யணும். ரமலானுக்குரிய நோக்கம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். நீங்க தக்வாதாரி ஆகிறதுக்காக வேண்டிதான் நாங்க நோன்பையே கடமையாக்கிக்கிறோம். 40 நாள் 30 நாள்ல யாருக்கு தக்குவதாரி ஆகலும் புக்ஸ் இருக்கு. 30 நாளில் சிங்கள பாசை, 30 நாளில் ஆங்கில பாசை, 30 நாளில் உருது பாசைன்னு புக் இருக்கு. அதே மாதிரி 30 நாளில் தக்குவா. அப்படி சொல்லலாம். தக்குவாதாரி என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது தக்குவாதாரியாக ஆகுவதற்குரிய பேசிக் ஸ்டெப்ஸ். ஏன்னா தக்குவாதாரிகளுடைய சிஃபத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்தர்ரா, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய இன்பத்துல துன்பத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பாங்க. வல் காலிமீனல் கைல், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கோபத்தை நின்று புழுங்குவாங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஒரு நோம்பாளி தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்வார். ஒரு நோம்பாளி தன்னுடைய மக்கள் ஏதாவது செஞ்சுட்டா மன்னிக்கிற சிஃபத்துக்கு வருவார். யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், செலவழிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். இதெல்லாம் நோன்புல உண்டாகும். இபாதத்துடைய விஷயத்திலேயே முழு முயற்சி கொடுத்து கொண்டிருப்பார். இன்றைக்கு கஷ்டமான விஷயம், அதிகமானவங்களுக்கு தஹஜ்ஜுத். அந்த தஹஜ்ஜுத் லேசா கிடைக்கும் நோன்புல தான். இமாம் சொல்றாங்க, நோம்பாளிக்கு 2 விஷயம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட். அந்த 2 நேரம் அது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த 2 நேரத்தை அதிகமானவங்க மிஸ் பண்ணிடுறோம். ஆனா நோம்பாளிக்கு அந்த 2 நேரமும் எப்படியும் கிடைக்கக்கூடியதாக அல்லாஹ். ஒன்று தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் சஹர அங்க சுன்னத்தாக்கி வச்சுக்கிறான். எலும்பிதான் ஆகணும், சஹர் செஞ்சுதான் ஆகணும், தஹஜ்ஜுத் கிடைக்கும்.
என்ன தாஜ்ஜுதுடைய நேரம் அடிவானத்துக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான், யாரும் இல்லையா எனக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் மன்னிக்க தயாராகிறேன், தேவைகளை கேட்கறதுக்கு நான் அதை பூர்த்தி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்றான். அந்த பாக்கியம் தொடர்ச்சியாக கிடைக்கும் ரமலானுடைய காலத்தில். இரண்டாவது லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோம்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் கிடைக்கும். ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கிறது. அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அது சும்மா காலங்கள்லையும் மகரிபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். ஆனா அந்த டைம் தான் ஆபீஸ்ல ஆஃப் ஆகி வீட்டுக்கு போற டைம், அதிகமாக ரோட்ல தான் கழியும். அந்த டைம் துஆ கேட்கறதுக்குரிய நேரமாக அமைகிறது இல்லை. ஆனா நோன்பாளி அந்த நேரம் உட்கார்ந்து நோன்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மன சந்தோஷத்தோட அல்லாஹ் இடத்துல வெளிப்படுது. இந்த விஷயத்துல உலமாக்களுடைய ஹிலாஃப், அதாவது கருத்து வேறுபாடு ஒன்று இருக்கு. அதனால ஞாபகத்துல வச்சுக்கணும். நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துஆ செய்யறது என்று வாரது நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாலேயா நோன்பு திறந்து உடனேயா? சில உலமாக்களுடைய கருத்து நோன்பு திறப்பதற்கு முன்னால, சில உலமாக்களுடைய கருத்து நோன்பு திறந்த உடனே. ஏன் சொல்றாங்கடா, ஃபர்ஹத்தான் லிஸ்ஸாய், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல. நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அவர் அந்த சந்தோஷத்தோட துஆ செய்யும். சந்தோஷம் எப்ப வரும்டா, வயிற்றுக்குள்ள போனதுக்கு பின்னால. அதாவது அந்த நேரம் கேட்கிற துஆ தான் ரொம்ப முக்கியமானது. உலமாக்கள் இந்த 2ஐயும் சேர்த்து சொல்றாங்க. அப்படி என்றா நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலேயும் துஆ செய்யணும், 2 நேரமும் கிடைக்கிறதுக்கு. நோன்பு திறக்கிறதுக்கு முதல்ல இச்சபலத்தை வாயில போட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சோமோ அப்படியே அந்த பகுதி துஆ செய்யணும். ஏன்னா அங்கதான் நாங்க துஆ செய்யறோம். அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. நாங்க துஆ செய்யறோம் அங்க. யா அல்லாஹ், உனக்காக நோன்பு பிடிச்சேன், உனக்காக வேண்டிதான் எல்லாம் செய்யணும், உன்னுடைய ஆகாரத்தை கொண்டு நோன்பு திறக்கிறேன், நீ தந்த ரிஸ்கத்தான் நான் சாப்பிடுறேன். நோன்பு கபூல் செய்யணும் எப்ப செய்யறோம்? நோன்பு திறந்ததுக்கு பின்னால. தாகம் எல்லாம் பேத்திருச்சு, நரம்பு எல்லாம் நலஞ்சிருச்சு, ஒரு சந்தோஷம் வந்துட்டு இப்ப கேட்கிற துஆ. நோன்பால் எப்படி இருக்கணும் என்றா எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அமல்களுடைய விஷயத்துல நாங்க போட்டி போட்டுக்கொண்டுதான் இருக்கணும். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, யாராவது ஒரு அமல் செய்யறாங்க சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்கடா, அடுத்த பேச்சு இல்லை. அவர் என்ன செய்யறாருன்றதை தெரிஞ்சதுக்கு பின்னாலே அடுத்த வேலை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் ஒன்று அழகா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதிகமானவங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். ஒரு சஹாபி வாரார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்ப ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்றார். பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உழு செஞ்ச தண்ணி கொட்ட கொட்ட ஒரு மனிதர் வாரார், ஒரு வலது கையில 2 செருப்பு, வெள்ளை அணுகி வாரார். யாரும் பார்க்கிறாங்க அந்த மனிதரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்றாங்க. 2வது நாள் சொன்னாங்க, அதே நிலைமையில அதே சஹாபி வாரார். 3வது நாளைக்கு சொன்னாங்க, இப்ப ஒரு மனிதர் ஒருவர் சொர்க்கவாசி, பார்த்துக்கோங்க. யாரும் பார்க்கிறாங்க, யார் அந்த பாக்கியசாலி? அதே மனிதர் அதே நிலைமையில வாரார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு இடிக்கலாம பேசிட்டு 3 நாளா ஒரு மனிதனை சொர்க்கவாசி 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 என்றாங்களே, ஏன் அவர் அப்படி என்ன அமல் செய்கிறார்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல நேர போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு சொன்னேன், சகோதரரே, எனக்கும் என் வாப்பாக்கும் மத்தியில சின்னோரு வாய் தகராறு போய்த்திருச்சு, சின்னோரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அதனால ஒரு 3 நாள் உங்க வீட்டுல தங்கி கொள்ளவான்னு கேட்டாங்க. 3 நாள் தங்குறாங்க. என்னத்துக்கு? என்ன அமல் செய்யறாருன்னு பார்க்க. சாதாரண வேலை இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. ஒத்தர பத்தின முழுமையான அறிவை பெறணும் என்றா எந்த நேரமும் மிஸ் ஆகக்கூடாது. அமலை கண்டுபிடிக்கணும் என்றா இவருக்கு தூங்குறாங்க, அவர் எழும்புற டைம் எழும்பணும், அவர் தூங்கினாலும் இவர் எழும்பி பார்க்கணும், இவர் என்ன செய்யறாரு இந்த ஜாமத்துல, இவர் தூங்குறாரா எழும்பிக்கிறாரா. இந்த 3 நாளும் தூக்கத்தை இழந்து, தன்னுடைய சுய தேவைகளை இழந்து, தன்னுடைய குடும்பத்துக்கும் போகாம
3 நாள் அந்த சஹாபியோடையே மண்ணு கட்டிக்கிறான். என்ன செய்வார்? பார்த்தே தீருவான். 3 நாள் கழியுது. அந்த சஹாபி கிட்ட வந்து சொன்னார், சகோதரரே, எனக்கும் என் வாப்பாக்கும் மத்தியில் எந்த தகராறும் கிடையாது, மன்னிச்சு போங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, இப்ப ஒரு மனிதர் ஒருவர் சொர்க்கவாசி என்று நாம பார்த்து கொண்டிருந்தோம், நீங்க தான் வந்தீங்க. 2வது நாள் சொன்னாங்க, நீங்க தான் வந்தீங்க. 3வது நாளும் சொன்னாங்க, நீங்க தான் வந்தீங்க. உங்க உள்ளத்துல ஒரு ஆசை, நீங்க என்ன அமல் செய்றீங்க அதை நானும் செய்யறதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லி உங்களோட வீட்டுல தங்கினேன், மன்னிச்சு. அப்ப அந்த மனிதர் கேட்டார், சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 நாளா என்னைய நோட் பண்ணி கொண்டு இருந்தீங்களா, ஏதாவது பார்த்தீங்களா? சொன்னார், நான் ஸ்பெஷலா ஒன்றுமே பார்க்கல, நான் ஒன்றும் பார்க்கல. நீங்க எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, தொழுறீங்க, நோம்பிடுவீங்க, இதோடதான் செய்றீங்க. ஆனா தூங்க போக்கல எங்கிட்டு பிறண்டு கொடுத்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்றீங்க. திரும்பி போறது போல சுப்ஹானல்லாஹ்ன்றீங்க, அதனால திரும்பும் பொழுது சுப்ஹானல்லாஹ்ன்றீங்க. இதுதான் நம்மளோட விசேஷமான அமலாக இருக்குது, வேற எதுவும் இல்லை. ஆனால் அதிகமானவங்க செய்யற ஒரு அமல் தான். எனக்கு விலகல். அந்த சஹாபி சொன்னார், நீங்க எது பார்த்தீங்களோ அதுதான் உண்மை, வேற நான் ஒன்றும் செய்யல, இது மட்டும்தான். அதுக்கு பின்னால் அந்த சஹாபி தான் சொன்னாரு, ஆனால் நான் நினைக்கிறேன் என் உள்ளத்துல யாரை பற்றிய கெட்ட எண்ணமும் கிடையாது, யாரையும் நான் தவறாக நினைக்க மாட்டேன். எல்லாம் சொன்னாங்க, இதுதான் காரணமாக இருக்கும் நீங்க சொர்க்கவாசியாக இருக்கிறது. நான் சொன்னது இந்த சம்பவம் என்னன்னா, ஒரு அமலுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகம். 3 நாள் ஒரு மனிதனை நோட்டமிட்ட அமலை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தியாகம் செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லப்படுதுன்னா, ரமலான்ல நீங்க நோம்பு பிடிச்சீங்கன்னு சொன்னா அந்த நோம்புல நீங்க ஒரு ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மை, நீங்க ஒரு சுன்னத்தை செஞ்சீங்கன்னா ஒரு ஃபர்லுடைய நன்மை. ஆனா செய்யறதுக்கு நாங்க தயார் இல்லை. அந்த சஹாபாக்கள் எல்லாம் போட்டிதான். ஒரு கூட்டம், ஏழை சஹாபாக்கள் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, வந்து சொன்னாங்க, சபக அஹ்லுல் முத்தஃபர்ரிதீன் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க சல்லிக்கார செல்வந்தர் அளிக்கிறாங்க தானே, எங்களையே முந்தி கொண்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன சொல்றீங்க, தெளிவாக சொல்லுங்க. சொன்னாங்க, யஸூமுன கமா நஸூம் வ யஸல்லூன கமா நுஸல்லி, நாங்க தொழுற மாதிரி தொழுறாங்க, நாங்க நோம்பு பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட சல்லி வசதி இருக்கிறதுனால யஅதிகு அபுதஹும், அவங்க அடிமைகளை உரிமையிடுறாங்க, சதகா தான தர்மங்கள் அதிகமாக செய்றாங்க. இதனால எங்களையே இபாதத்துல முந்தி கொண்டு போறாங்க, எங்களை செஞ்சு கொள்ளலாம். எப்படி கவலை! இன்னைக்கு நல்லா தெரியும் முன்சப்ல தெரிந்த என்ன நன்மை கிடைக்கும், நானாலும் பின்சப்ல நின்று கொண்டிருக்கிறோம். நல்லா தெரியும் அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனா பெண்ணுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்லா தெரியும் மஸ்ஜிதுக்கு ஒளி எடுத்துட்டு வந்தா ஒரு ஹஜ்ஜி செஞ்ச ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் என்று, ஆனா வரமாட்டோம். இதுதான் எங்கட லைஃப். அவங்கள பாருங்க, இபாதத் செய்யறவனை பார்த்து போட்டி அவங்களுக்கு ஏல தாங்கிக் கொள்ளேரா ஒன்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இதானே பிரச்சனை, நான் அவங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தாரேன், இந்த அமலை நீங்க செஞ்சீங்கன்னா அவங்கள முந்தின எல்லாரும் உங்களையே பிடிச்சு கொள்ள வேண்டும். அவங்க என்ன காரணம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட வசதி இருக்கிறதுனால அடிமைகளை உரிமையிடுறாங்க, சதகா தான தர்மங்கள் செய்யறாங்க, ஹஜ் உம்ராக்கள் செய்யறாங்க, இதுவும் சொன்னாங்க. உம்ராக்களும் செய்யறாங்க, எங்களுக்கு வைத்துக் கொள்ளையெல்லாம் வந்து கொள்ளையெல்லாம் வசதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா, நான் சொல்ற அமலை செஞ்சீங்கன்னா உங்களை முந்தின எல்லாரையும் பிடிச்சியது, அவங்களுக்கு பிந்தின யாரும் உங்களே பிடிக்கவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க அதை செய்யாம இருக்கணும். செஞ்சாங்க அவங்க மறுபடியும் முந்திடுவாங்க, செய்ய வழி சொல்லித்தரவா? ஓ சொல்லித்தாங்க நாயகமே சொன்னமா. எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டு, இது எவ்வளவு பெரிய அமல் சொல்லணும். சொன்னாங்களா, இரவு ஃபுல்லா நின்று வணங்குங்க, கஷ்டமா தானே கொடுக்கணும். இந்த ஹஜ்ஜி உம்ரா அடிமையை உரிமையிடுறது லேசான விஷயம் இல்லாம செய்யறது, லட்சக்கணக்கில் செலவழிச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு லேசா தூக்கி கொடுக்கணுமா? அந்த நன்மை வேணும் என்றாங்க. என்ன சொல்லணும்,
இரவு ஃபுல்லா நின்று வணங்குங்க சொல்லல. பால் ஃபுல்லா நோக முடியுங்க சொல்லல. லேசா ஒரு அமல் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க கணக்கெடுக்காம விட்ட அமல்கள்ல முக்கியமான ஒரு அமல் அது. இன்னைக்கு நாங்க அந்த அமலை கணக்கே எடுக்கல. உண்மை என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்க. இல்லாட்டி 34 என்ற ரிவாயத், சில ரிவாயத்ல 34 தடவை சொல்லுங்க. உங்களுக்கு போனதெல்லாம் கிடைச்சிடும். அப்ப இந்த அமல் ஹஜ் செஞ்ச நன்மையை கொண்டு வந்து சேர்க்குது, உம்ரா செஞ்ச நன்மையை கொண்டு வந்து சேர்க்குது, அடிமைய உரிமையிட்ட நன்மையை கொண்டு வந்து சேர்க்குது. ஆனா சலாம் கொடுத்து அடுத்த செகண்ட் வெளியில நிக்கிறோம். நாங்க சலாம் கொடுத்து அடுத்த செகண்ட் வெளியில நிக்கிறோம். ஜும்மா முடிஞ்சு ஒசக்க ஸ்டார்ட் பண்ற வாரத்துக்கு கீழே வந்து சேர போக துவா முடிஞ்சு அந்த ஒரு 5 செகண்ட், அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு உட்கார்ந்து துவா செய்யலாம். நாம பிச்சு பிடிங்களுக்கு எதுவும் சாதிக்க போறல, 5 நிமிஷம் முந்தி போய் எதுவும் கிடைக்க போறல. ஆனா இருந்தா கிடைக்கும். வாய் அசைவு போனா சொல் வந்தா மலை, ஆனா செய்வோம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க, செய்ய தொடங்கினாங்க. இந்த சல்லிக்கார சஹாபாக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இதை தெரிஞ்சு அவங்களும் செய்ய தொடங்கிட்டாங்க. மறுபடியும் வராங்க நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களும் செய்யறாங்க. நாங்க என்ன செய்ய, நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எங்களோட சிபத்தை தெரியுமா? எங்களுக்கு சல்லிக்கார ஆட்கள் நல்லா அஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்க, அடிமை உரிமை இருக்கிறாங்க, சதகா செய்யறாங்கன்னு தெரிஞ்சா நாங்களே எங்களே போதுமாக்கிக்கலாம். அவங்கள்ட்ட இன்னைக்கு இது செய்யறாங்க, எங்கள்கிட்ட இல்ல, நாங்க என்ன செய்யும்? எங்களை ஏழுமானதை செஞ்சுட்டு போமே. அதே நாங்க அந்த செல்வந்த சகாபாக்களா இருந்தா எங்கட மனசை எடுத்துருங்க, எங்கட மைண்ட் எடுத்துட்டு வேலை செய்யும். அது சரி, அவங்க செஞ்சுட்டு போகட்டும் அப்பா, நாங்க தான் ஏதோ செய்வோம், அவங்க ஏதோ செஞ்சுட்டு போகட்டும், நாங்க எங்களே போதுமாக்கி கொள்வோம். ஆனா அந்த சகாபாக்கள் அப்படி இல்லை, நீங்க செய்வீங்களா நாங்களும் செய்வோம். இவங்களும் சும்மைக்கல்ல, மறுபடியும் புறப்பாடு செய்ய வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذَلِكَ فَضْلٌ مِنَ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய gift அப்பா, அல்லாஹ் நாடுறவங்களுக்கு கொடுப்பான். அதை எங்களுக்கு தடுக்கலாம். இபாதத் செய்வது அல்லாஹ்வுடைய gift, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய gift, அது எங்களுக்கு தடுக்கலாம். நாங்க போச்சன்னா போனைத்தான். ஆனா இன்னைக்கு நாங்க செய்யறோம் இல்லது, உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 33 எவ்வளவு நேரம் போகுது? அதிகமான விரல்ல எண்ணிடுவாங்க. வயசாளிகள் செய்வாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா அவங்களுக்கு இபாதத்துடைய ஒரு தேட்டம் இப்படியே மாதிரி செஞ்சு கொள்ள கஷ்டம், அவசரம் வெளியே போகணும். ரமலான் என்றது எப்படிப்பட்ட ஒன்றுண்டா, ரமலான் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றா, சில அமல் ரமலான்ல மட்டும் நாங்க செய்யலும், மிஸ் ஆயினா கிடைக்காது. நான் சொல்றேன், ரமலான் ஒரு பர்லு செஞ்சா 70 பர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்து செஞ்சா பர்லுடைய நன்மை, தராவியுடைய தொழுகை, இதெல்லாம் ரமலானுக்கு மட்டும்தான். ரமலான் ஒரு நோம்பு மிஸ் ஆயிட்டே வைங்களே, அந்த நோம்ப ஒருத்தர் கலா செய்கிறார், இவர் கலா செய்யறேன்னு சொல்லி அது ரமலானுடைய நோம்பு தான், கலா செய்கிறார் என்று சொல்லி ஒரு சுன்னத்து செஞ்சா ஒரு பர்லுடைய நன்மை கிடைக்காது, ஒரு பர்ல செஞ்சா 70 பர்லுடைய நன்மை கிடைக்காது. சரி, ரமலான்ல தானே அப்போ மிஸ் ஆயிடுச்சு, அதை தானே கலா செய்யறேன், அப்ப எனக்கு தராவியும் தொழிலும் யாருக்கு சார் பேசலுமா? தராவியும் கிடைக்காது. அப்ப அது இந்த மாசம் மட்டும்தான், போனா போனைத்தான். அதனால அவ்வளவு ஏற்பாடுகள், அவ்வளவு தயாரிப்புகள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய பெரிய முஹத்திஸ், இமாம் ஷாஃபி உஸ்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரமலான் வந்துட்டா கிதாப் எல்லாம் மூடி வச்சுருவாங்க, பள்ளியில பாடம் நடத்துவாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்துறவங்க. எல்லாம் படிச்சு கொடுக்கிற சாதாரண விஷயமா? குர்ஆன் எல்லா கிதாபுகளையும் மூடிடுவாங்க. ரமலான் குர்ஆனுக்குரிய மாதம், இது குர்ஆன், இதுல பாடம் நடக்காது. அதிகமான இமாம்கள் தன்னை ஓரத்தை காட்டிடுவாங்க, இது விவாதத்துக்குரிய மாதம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரமலான் மாசம் மட்டும் 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்களாம். 60 குர்ஆன், 60 குர்ஆன் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க.
கிட்டத்தட்ட ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கு நல்ல ஹாஃபிஸ் நல்ல பாடமா இருக்கக்கூடியவருக்கு ஒரு அவருக்கு 3 ஜுஸு இல்லாட்டி 4 ஜுஸு ஓடிடும். 3 ஜுஸு வச்சா 10 அவர், 4 ஜுஸு வச்சா 8 அவர். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் 8 அவர் என்று பார்த்தா 2 குர்ஆனுக்கு 16 அவர் முழுமையாக குர்ஆனுக்கு கொடுத்துக்கிறாங்க. 16 அவர் வேற நோம்பு திறக்கிறது, சஹர் செய்யறது, தொழுகிறது எல்லாம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 20 அவர் இபாதத். 4 அவர் தொழிப்பாங்க இபாதத். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசைப்பட்டு செஞ்ச 2 அமல். ஒரு அமல் விடுபட்டதுக்கு கலா செஞ்சாங்க, இன்னொரு அமல் செய்ய கிடைக்காதுன்றதுக்காக முட்கூட்டி செஞ்சாங்க ரமலான். ஒன்று ஏத்திகாஃபுடைய அமல். கடைசி 10ல ஒவ்வொரு வருஷம் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஒரு வருஷம் வந்து பாக்குறாங்க, அங்கங்க ஒவ்வொரு கூடாரம் அடிச்சு, என்னப்பா இது ஆயிஷா ரலியல்லாஹு கூடாரம் ஏத்திகாஃபுக்கு ரெடியாவி மனைவி, இங்க ஹப்ஸா ரலியல்லாஹு கூடாரம் அவங்களும் ஏத்திகாஃபுக்கு ரெடியாவி. அந்த வருஷம் ஏத்திகாஃப் இருக்கல, ஆனா விட்டதை நினைச்சு சரியான கவலை. அடுத்த நோம்புல 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க, விட்டதை பிடிச்சாங்க. அதே மாதிரி ரமலான்ல எந்த அமலும் செய்ய கிடைக்காதுன்னு முட்கூட்டி செய்யலாம். ரமலான்ல ஒவ்வொரு ரமலானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்ககிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக குர்ஆன் ஓதி காண்பிப்பார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் முழுமையாக குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காண்பிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத் வந்த அந்த வருஷம் ரபியுல் அவ்வல் மாதம் நோம்பு கிடைக்காது என்றது உறுதியாயிருச்சு. அந்த வருஷம் ரமலான்ல, அதுக்கு முந்தின வருஷம் ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்ககிட்ட 2 தடவை குர்ஆன் ஓதி காண்பிச்சாங்க. ஏன், எனக்கு அடுத்த வருஷம் ரமலான் கிடைக்காது, எனக்கு ஓதக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, அதனால இந்த வருஷம் நான் 2 தடவை ஓதுறேன் என்று சொல்லி 2 தடவை குர்ஆன் ஓதி காண்பிச்சாங்க. ஆனா இன்றைக்கு எங்கட நிலைமை, எங்கட வீடுகள்ல குர்ஆன் தூசி பிடிச்சு, யாராவது மௌத்தா போகணும் என் ரோட்ல இருக்கிற குர்ஆனை தட்டி எடுக்க, யாசீன் ஒன்று ஓதுறதுக்கு குர்ஆன் ரெக் வச்சுப்பாங்க. அதிகமான வீடுகள்ல குர்ஆனுக்கு ஒரு ரெக் அடிப்பாங்க. தூசி தட்டத்துக்கு கூட அந்த சைடுக்கு போறாங்க. அந்த குர்ஆனை எடுத்து அப்படியே கையை தொடச்சிட்டோம்டா, அப்படி கையை சும்மா வச்சோம்னா 5 விரலும் அதுல பதிகிற அளவுக்கு தூசி. பாதுகாப்பு. யாசீன் கிதாப் அதுக்கு அடியில இருக்கும். சில குர்ஆனை எடுத்துட்டு அந்த யாசீன் எடுத்தா அந்த யாசீன் துண்டு மட்டும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுல தூசி படாம. மற்றதெல்லாம் அப்படியே டிசைனிங்ல வந்திருக்கும் தூசி. கவலையான விஷயம். அங்க ஓத கிடைக்காதே, சந்தர்ப்பம் மிஸ் ஆகுமே என்று தேடி தேடி ஓதுறாங்க. இங்க குர்ஆனை வச்சு பூசணம் பிடிச்சு ஓடுறாங்க. எத்தனையோ ரமலான்களை கழிச்சிட்டோம். இந்த ரமலான் ஹிம்மத்தா அணியத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு குர்ஆன் குறைஞ்சது ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பேன். கஷ்டம் இல்லைங்க, கஷ்டம் இல்லை. சோசியல் மீடியால எத்தனையோ பேர் ஆக்டிவா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முறைகள் வருது குர்ஆன் ஓதுறதுக்கு. எடுப்போம் ஒரு முறைய. குர்ஆன் ஒரு ஜுஸுக்கு 10 தாழ்த்த இருக்கு. 5 வக்து தொழுகை தொழுகிறோம். ஒரு வக்துக்கு தொழுகைக்கு முன்னால் ஒரு தாள் பின்னால் ஒரு தாள் என்று வச்சாலே 5 நேரத்துக்கு ஒரு ஜுஸு முடிஞ்சு. 30 நோம்புக்கு 30 ஜுஸு முடிஞ்சு. ஓத தெரியாவா ஹிஸ்பன் ஒன்று வைக்கிறாங்க, வந்து உட்காரியமே. குர்ஆன் தானே, கேட்டாலும் நன்மை, பார்த்தாலும் நன்மை, ஓடினாலும் நன்மை. ஏன் செய்யறோம்? இல்ல. தராவீஹ்ல வந்து நிக்கிறோம், எனக்கு ஓத தெரியா, தராவீஹ நான் விட்டாம தொழுகிறேன், குர்ஆனோடு தொழுவிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு, 30 நாள்ல 30 ஜுஸு கேட்ட நன்மை சரி கிடைக்கும் தானே. சந்தர்ப்பம் மத்த மாசத்துல கிடைக்குமா? கிடைக்காது. இந்த கேள்விப்பட்டோம், ஸ்ரீலங்கால ஹாஃபிஸ் மாரே இல்லையா. சம்மாங்கோட்டை பள்ளிக்கு இந்தியாவிலிருந்து ஒரு ஹாஃபிஸா கூட்டிக் கொண்டு வருவாங்களா, அவங்கள பாக்குறதுக்கு சிலர் சொல்றத கேட்கிற, வாப்பா என்ன கூட்டி கொண்டு போவேன்னு சிலர் சொல்றத நான் கேட்டீங்க. ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு ஹாஃபிஸ், ஆனா ஓதுறத கேட்க யாரும் இல்ல.
ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் குர்ஆனோடு தெளிவிக்கப்படுது. ஆனா மஸ்ஜிதுல கலந்து கொள்றதுக்கு யாரும் இல்ல. முதலில் நோம்பு பள்ளியில எட்டம் இல்ல, 5வது நோம்பு பள்ளி ஹிஸ் 27க்கு தான் மறுபடியும் வந்த ஆட்களை பார்க்கல. நியாஸ் மோலி அல்லா ரஹ்மத் கபரை பிரகாசமாக்கி வைக்கணும் சொல்லுவாங்களாம். ரமலானுடைய ஆரம்பத்துல ஷைத்தானே ஆச்சரியப்படுவானா, எங்கடா இவ்வளவு பெரிய பெருநாளும் அதே ஆச்சரியம், எங்கடா காணாம என்று சைத்தானே சொல்லிக் கொள்வானா, எங்களை அடைச்சி வைக்கிறேன்னா எவ்வளவு சந்தோஷமா வாரான். திறந்துட்ட சொல்லிட்டு சைத்தான் அங்க மட்டும் திறந்து இங்கேயும் திறந்துட்டேன். எல்லாம் ஓடியாச்சு. ரமலானோட எல்லாம் காரணம். முதல் ரமலானுக்கு இருக்கிற அந்த கிரௌட் இன்னும் கடைசி விட்டு நீக்குது இல்ல. உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே நோம்பு குடிச்சிட்டு சஹர் செஞ்சுட்டு சுபோ தொழுகைக்கு பள்ளிக்கு போனா வளமையா போறவங்களுக்கு இடம் இல்லைங்க. அறவருக்கு போற சொல்ற இக்காமத்தை 10 நிமிஷத்துல சொல்றாங்க. வந்து பார்த்தா எங்களுக்கு இடம் இல்ல. வளமைக்கும் வார ஆட்கள், வளமையா சுபத்துல வார எத்தனையோ பேருக்கு இடம் இல்ல. ஏன் நவ முஸ்லிம்ஸ் நிறைஞ்சி புதுசா இஸ்லாத்துக்கு வந்தோம். அப்படி பள்ளி ஜனம் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க சந்தோஷம். அதே நேரம் ஒரு 4, 5, 6வது நோம்பு ஆட்களை காட்டும். பள்ளியில ஒவ்வொரு சஃபா குறையுதுன்னு பார்த்தா ஒரே இடத்துல குறையுது. மறுபடியும் அந்த தோட 27க்கு வருது, அதுக்கு கூட பெருநாளைக்கு வருது. அதோட முடிச்சு முஸ்லிம்கள் ஒரு மாசம் முஸ்லிம், ஒரு நாள் முஸ்லிம், இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு சொல்றாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி கூடாது. சந்தர்ப்பம் கிடைச்சா பயன்படுத்திக்கணும். அமல் தேடி தேடி செய்யணும். அமல் என்றது கிடைச்சா செய்வோம்ன்றது இல்ல. ரமலான் என்றது எங்களுக்கு கிஃப்ட், பயன்படுத்திக் கொள்ளணும். சும்மா யோசிச்சு பாருங்க, போன ரமலான்ல இருந்து எத்தனை பேர் இந்த ரமலானுக்கு ஈக்கிறாங்க இல்ல. ரமலான் கிட்ட நிறைய ஜனாசாக்கள், ஏன் ரமலான் பாக்கியம் இல்லாம வைத்துக் கொண்டிருக்கிறான். வல்லா எங்களுக்கு தார சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் என்றது வாழ்க்கையில் ஒரு தடவை தான். அது மிஸ் ஆகினா மிஸ் ஆகினான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு சம்பவம், ஒரு சின்ன சம்பவம் சொல்லணும், முடிச்சுக்கோறேன். ஒரு சஹாபி, அதாவது ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருக்கு ஆசை குடும்பமா வாழணும் என்றது ஒரு ஆசை. ஆனா அவர் எப்படி சஹாபி என்றா ரொம்ப அசிங்கமான ஒரு சஹாபி, கருப்பு, உதடெல்லாம் பெருசு. ரொம்ப அவரை எப்படி மக்கள் கணக்கெடுப்பாங்கன்னா, அவர் ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினு சொன்னா அந்த கதவை திறக்க மாட்டாங்க. இவர் தானே வேலை பார்ப்போம். அவர் யாருக்கிட்டே கேட்டா கொடுக்க மாட்டாங்க. யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. யாரும் இல்ல குடும்பமும். ஆனா இவருக்கு ஒரு ஆசை, தான் திருமணம் முடிக்கணும், தனக்கு ஒரு குடும்பம் வைக்கணும், தான் சந்தோஷமாக வாழணும் என்றது இவருக்கு பல நாள் ஆசை, லட்சியம். மஜ்லிஸ்ல ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. நபிஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன அப்பா கவலையோடு இருக்கிறீங்க? சொன்னாங்க, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, எனக்கு இப்படி ஒரு ஆசை, கல்யாணம் முடிச்சு கொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பம் என்னொன்று வைக்கணும். ஆனா வேற யாரும் கணக்கு எடுக்கிறாங்க இல்லையே. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை ஆயிடுச்சு. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி ஒரு ஆசை அதை ஏற்பட சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன வீட்டுக்கு போங்க, அங்க போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி அவரோட மகளை திருமணம் முடிக்க கேளுங்க. இந்த மனுஷனு சரி சந்தோஷம். வைத்தாரு, வைத்து விட்டு கதவை தட்டிட்டாரு. தட்டினா வீட்டுல இருந்து வந்த பதில், வீட்டுல தாரத்தை ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. அவரை ஒரு மிஸ்கீனாக கணக்கெடுத்து வீட்டுல தாரத்துக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. மறுபடியும் தட்டினார், உள்ளுக்கு மறுபடியும் இல்லைன்றானேம்மா, இல்ல. மறுபடியும் தட்டினார், கதவை திறந்தார் கோபத்தோட. அந்த பெண்ணின் வாப்பா சொன்னார், என்ன இல்லைன்றது தானே? மறுபடியும் இல்ல, நான் உங்கள்கிட்ட யாசகம் கேட்டு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பினா அவங்களோட மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்டாங்க. அவரு சொன்னார், நாங்க உங்களை ஒரு பிச்சைக்காரனா கூட பார்க்கல, பிச்சைக்கார நிலைமையில பாக்குற நீங்க ஒரு மகளை கேட்கிறீங்க. தெளிவுகளில் அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்னை அனுப்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அனுப்பி அளவு கொடுக்க மனசு இல்லாத மனுஷனுக்கு என்ன மகளை இருக்கா? மகள் உள்ளுக்கு இது கேட்டுக்கொண்டிருந்தா, கேட்டு சொன்ன வாப்பா கூப்பிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பிக்கிறான்டா
அது எனக்கு சிறந்ததாய்க்கு நான் முடிக்கிறேன். பாப்பாக்கு கவலை, இவ்வளவு பசங்க பிள்ளைய வளர்த்து வெட்ட கொடுக்குறேன்னு அவ்வளவு கவலை. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த ஜோடு நல்லா இருக்கும். சொன்னாரு, சரி திருமணத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு விடுவான் போங்கன்ட்டாரு. இந்த சஹாபி போறார் பஜாருக்கு, கொஞ்சம் சல்லி கையில எடுத்துக்கொண்டு போறார். பஜார் சென்டர்ல நிற்கிறார். ஒரு சைட் திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், இன்னொரு சைட்ல ஏலான் செய்யப்படுவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு போறது தயாராயிட்டாங்க, முஸ்லிம்களை வர சொல்லிட்டாங்க. இப்ப இந்த சஹாபிக்கு போறது கட்டாயமே இல்லை. ஏன்? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லிக்கலாம் திருமணம் முடிச்சு வாழுங்க, அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயம், தேவல்ல. ஆனாலும் இவருடைய உள்ளம் இடம் கொடுக்குதில்லை. யோசிக்கிறார், என்ன செய்வோம்? சரி, முன்னுக்கு ஒரு காலை வச்சார், நேர போனார், ஒரு வாளும் ஒரு கேடயமும் வாங்கினார், யுத்தத்துக்கு வச்சிட்டார். பல நாள் கனவு, தியாகம் செஞ்சுட்டு போறார். போனா திரும்பி வருவோமா வரமாட்டோமா தெரியா, வைத்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும். யுத்தம் மும்முரமாக நடைபெறும். யுத்தம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதான சஹாபாக்களை பார்வையிட்டு கொண்டு வராங்க. ஒரு ஓரத்துல 4 காஃபிர்களை கொண்டுட்டு ஹஜ்ரத் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகி கிடக்குறாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டதோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. சொன்னாங்க, ஏ ஜுலைபிப், நீங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா இவர் வந்த பிறகு சொல்லலே, நான் இவரை அனுப்பினேன் சந்தோஷமா கல்யாணம் முடிச்சு வாழ்றதுக்கு தானே, இவர் எங்க வந்தார்? சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு பதிலும் சொல்ல அவங்களுக்கு தெரியா. சில வருஷம் ஓட்டி வைத்து எல்லா மக்களும் மறுத்த அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை தூக்கி தன்னுடைய வாரக்கான தொடையில வைக்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களால கண்ணீர் வலியுது. சஹாபாக்கள் அதை பார்த்து அவங்களுடைய கண்களும் கலங்குது. கொஞ்ச நேரம் இடையில ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமாக கண்ணை மூடிட்டாங்க. மூடிட்டு கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து சிரிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நடந்துச்சு, என்ன விஷயம், இப்படி ஒன்று பார்த்தோம். சொன்னாங்க, முழுவதும் ஜுலைபிப் ஏற்பிச்சப்பா, முழு மனிதர்களும் ஜுலைபிப் ரலியல்லாஹு ஏற்பிச்சு. ஆனால் இன்றைக்கு ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்களை கூட்டு கொண்டு போறதுக்கு சொர்க்க ஊர்லீன்களே இறங்கிட்டாங்க. அவங்களுடைய பிரகாசம் என்னுடைய கண்களை பூச வச்சுட்டு, அதனால தான் நான் கண்ணை மூடினேன். சண்டை பிடிக்கிறாங்க, என்னுடைய கணவர் என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். இதுதான் சந்தர்ப்பம். ஒரு தடவை தான் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த தருணம் அவர் இங்கால திரும்பி இருந்தால் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, அங்கால திரும்பினாரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. அதனால கண்ணியமான சகோதரர், ரமலான் என்றது பாக்கியம், ஒரு சந்தர்ப்பம், அமல்கள் அறுவடை செய்கிற சந்தர்ப்பம். மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோம் கிடைக்காது. அடுத்த ரமலான் இருப்போமா இல்லை என்று தெரியா, இந்த ரமலான பூர்த்தியா அடைஞ்சு கொள்வோமா இல்லை என்றதும் தெரியா. ஆனா கிடைக்கிற ரமலான பயன்படுத்தி மனுஷனுடைய வாழ்க்கை 3 மூச்சு, 3 நாள், 3 நிமிஷம், 3 வருஷம் இல்ல, 3 நிமிஷம், 3 மூச்சு. ஒரு மூச்சு எடுத்துட்டார், அது எப்படி எடுத்தார் என்றது ரப்புக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஒரு மூச்சு எடுப்பாரா மாட்டாரா அவருக்கும் தெரியா. இருக்கிற ஒரே ஒரு மூச்சு, அந்த மூச்சு அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக கழியும், அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக கழியும். அதுதான் தேவை. எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போனது போதும். நாங்க எங்களுக்கு நோமலா சொன்னா விளங்கிக் கொள்ளும். சஹாபாக்கள் சொன்னாங்க, நம்ம சொல்ல 10 விஷயம் சொன்னா நீங்க 10ஐயும் செய்யணும் அப்பா. எங்களுக்கு சொன்னாங்க 10ல் 1 செஞ்சாலும் எங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். மிஸ் பண்ணிடுவானோ. அடுத்ததாக ரமலான்ல அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள் ஒன்றுதான் நாங்க குர்ஆன் திலாவத், அடுத்தது இஃப்தாருடைய அமல், நோன்பு திறக்க வைக்கிறது. நான் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கோ. இந்த நோன்பு திறக்க வைக்கிறதுல இந்த அதிகமானவங்க பெஸ்டா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க, நிறைய கண்ணியமான விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நோன்பு திறக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செய்யுங்க. இன்னைக்கு நாங்க மிஸ் பண்ற சில விஷயங்கள் என்ன தெரியுமா? நாங்க எங்களுக்கு வசதி இல்லை, செஞ்சு கொள்ள எல்லாரும் விட்டுட்டோம். ரமலானுடைய நோன்புல ஒரு ஆக விசேஷமான இந்த விஷயத்தை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
நாங்க தொழிலுக்கு போறோம், வாரோம், வீட்டுல நோம்பு திறக்கிறோம். எந்த நேரமும் இன்னொருத்தர் நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு என்கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், பஸ்ல வந்து கொண்டிருக்கிறோம், பைக்ல வந்து கொண்டிருக்கிறோம், வாங்கு சொல்ல போகுது, அவசர அவசரமா வாரோம். எங்களுக்கு நாங்க பஸ்ல இருக்கிறோம், இச்சப்பழம் என் கையில் இருக்குது. பக்கத்துல அதே பஸ்ல இன்னொரு முஸ்லிம் இச்சப்பழம் இல்லாம இருக்கிறார், தண்ணி சத்து இல்லாம இருக்கிறார், பதறிக்கொண்டிருக்கிறார், டிராபிக்ல இருக்கிறார். வீட்டுக்கு பைத்துள்ள நம்பிக்கையில வந்தார், ஆனா பைத்துக் கொள்ள இல்லாம தவிச்சிட்டார். இப்ப 4 சோட்டிஸ் கொடுக்கல, 2 விதமான ஜூஸ் கொடுக்கல, கஞ்சி கோப்பைன்னு கொடுக்கல, இடியாப்ப பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அது ஒன்றும் இல்ல. அந்த நண்பருக்கு ஒரே ஒரு ஈச்சப்பழம் கொடுத்தார், ஒரே ஒரு ஈச்சப்பழம். சந்தோஷமா எடுக்கிறார். அதான் சொல்லுது, ஈச்சப்பழத்தை சாப்பிட்டார், நோம்பு திறந்துட்டார், முடிஞ்சு. வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன செய்தி வைஃப் உள்ள எல்லாம் பதறிக்கொண்டு வராங்க. அப்ப நோம்பு திறந்தீங்களா, ஏன் லேட்டா வச்சு வராங்க, தண்ணியை கொண்டாடுறாங்க, ஈச்சப்பழத்தை கொண்டாடுறாங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு சொட்டு பதட்டம் இல்ல. அவர் அப்ப சொல்லுவார், நான் பயந்து பயந்து வந்தனப்பா, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், எங்க வந்தான் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், ஒரு ஈச்சப்பழத்தை தந்தான், நோம்பு திறந்துட்டேன் என்றுவார். சொன்னார், அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யணும், ஒரே ஒரு ஈச்சப்பழம் தான் கொடுத்தாரு, நோம்பு திறந்துட்டேன், என்ன நோம்பு பாதுகாத்துக் கொண்டேன். இந்த துவா லட்சக்கணக்கு செலவழிச்சு இஃப்தார் செஞ்சாலும் கிடைக்காது. நாம வஹாயா இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சாலும் இப்படியான ஒரு துவா கிடைக்காது. அவர் மனசந்தோஷமாக செஞ்ச அந்த துவா 1000 துவாக்களுக்கு சமமானது. வீட்டுல நோம்பு திறக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், வாசல்ல பார்க்கிறோம், ஒரு மனுஷன் ஓடுறார் நோம்பு திறக்க. அவரை கூப்பிட்டு ஒரு ஈச்சப்பழத்தை கையில கொடுங்க, ஓடி போன மனுஷன் நடந்து போவார். ஏன்? அவருக்கு அந்த நேரம் தேவை அந்த ஒரு ஈச்சப்பழம் தான் நோம்பு திறக்க. அவர் வீட்டுக்கு போய் சேவகருக்கு சொல்லுவாரு, நோம்பு திறந்து அல்ஹம்துலில்லாஹ், திடீரென்று ஒரு மனுஷன் அல்லாஹ் அவரை ரஹ்மத் செய்யட்டும், ஒரு ஈச்சப்பழம் வந்து என்றார். அந்த சாதாரணமா சென்ற வார்த்தை தான், ஆனா அது பவர் கூட. அப்படி தேடுங்க. வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க, கொடுக்கணும். விதவைகள் அனாதைன்னு சொல்ல போறது ஒரு விஷயம். இந்த காலையில ஒரு ஆர்டிக்கல், ஒரு சம்பவம் வாசிச்சேன் அரபிக்ல. ஒரு பெண்ணுடைய கணவன் வஃபாத் ஆகிட்டார். அந்த பெண்மணி வீட்டுல வீட்டு கூலி கேட்கிறாங்க, அதை பெண்ணி கொடுத்து கொள்றதுக்கு இல்ல, வீட்டு விட்டு வெளியே போட்டாங்க. அனாதை சிறுவர்களோட அந்த பெண்கள் வீட்டு விட்டு வெளியே வாரா, தங்குறதுக்கு இடம் இல்ல, வேற ஊருக்கே வாரா. ஊருக்கே வந்து மஸ்ஜிதுக்கு வாசல்ல நிக்கிறான். மஸ்ஜிதுல முக்கியமான ஒரு மனிதரை சந்திச்சு தன்னுடைய தேவையை முறைப்பாடு செய்வான். இப்படித்தான் நான் இப்படியான நிலைமையில வந்திருக்கிறேன். எனக்கிட்ட அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க, தன் பேருந்த குழந்தைகள் உண்மை இருக்குது, ஆனா அப்ப இல்லாட்ட அந்த பிள்ளைகள் அனாதை குழந்தைகள் இருக்குது. எனக்கு தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யல. இந்த மனுஷன் சொல்லாராம், உங்களோட வார்த்தை உண்மைதான் என்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார். அந்த பொம்பளை சொன்னான், இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல, வேறு விட்டுட்டு பேசிட்டார். அங்கிட்டுக்கே நிக்கிறா. ஒரு நஸ்ரானி, ஒரு கிறிஸ்தவர் வாரார், வந்து கேட்கிறார், என்னம்மா விஷயம்? இந்த பெண் அவர்கிட்ட சொன்னது அப்படியே சொன்னார். அந்த மனிதர் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார், சாப்பாடு கொடுத்தார். பெண்கள் வீட்டு பெண்கள்கிட்ட சொன்னார், நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல ஆடைகளை கொடுங்க, நல்ல அழகா கவனிச்சார். இரவு இந்த பள்ளியின் முக்கியமான நபர் தூங்குறார். ஒரு கனவு. அந்த கனவுல பச்சை மரகதங்களால செய்யப்பட்ட ஒரு சொர்க்க மாளிகை, முத்துகளும் மரகதங்களும் மிதங்கிக் கொண்டிருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைக்கிறாங்க. கேட்டாங்க, இது யாருட கோட்டை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுடைய கோட்டை. இந்த மனுஷன் சொன்னார், அதுதான் தான் தாங்க என்றார். அவருக்கு அங்க கனவுல சொல்லப்படுச்சு, உங்களோட வார்த்தை உண்மைன்றதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்கட்டாங்க. அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை, சாதாரணமாக நினைச்சு சொன்ன வார்த்தை அங்க கனவுல சொல்லப்படும்.
திடுக்கிட்டு எழுப்பினார். எழுப்பி அந்த பெண்ணை தேடி போறார். வைத்து விசாரிச்சு இந்த வீட்டுல இருக்கிறேன்றத கண்டுபிடிச்சு அந்த மனுஷனை கூப்பிட்டு, நான் அவளுக்கு 1000 தீனார் தாரேன், அந்த குடும்பத்தை தாங்க நான் பாக்குறேன். 1000 இல்ல, எவ்வளவு தந்தாலும் தரையில. அவர் நஸ்ரானி. அவர் சொன்னாரு, 1000 தீனார். அந்த கோட்டைக்காண்டி கேட்டார். இந்த கோட்டை? நீ கண்ட கணவர் நானும் கண்டேன், எனக்கும் என் குடும்பத்துக்கும் அந்த கோட்டை வாக்களிக்கப்பட்டு சொன்னான். அல்லாஹ் இஸ்லாத்தையும் கொடுத்து சொர்க்கத்துல கோட்டையும் கொடுத்தான். யாருக்கு? அந்த நஸ்ரானிக்கு. அவர் தலீல் கேட்கல, அவர் ஆதாரம் கேட்கல, செலவழிக்கிறார். அல்லாஹ் சொர்க்கத்தை கண் முன்னுக்கு காட்டுறார். அது மாதிரிதான் எங்களை சுத்தி மிஸ்கின்கள் இருப்பாங்க, ஃபகீர்கள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, தேவை உள்ளவங்க இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க. நாங்களோட ஏழுமானது செஞ்சு கொடுக்கிறது. சிலர் அந்த நோம்பே அதை வச்சுதான் குடிக்கிறதுக்கு இருப்பாங்க. அதனால கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதிகமாக நோன்புல குர்ஆன் திலாவத் செய்யுங்க. இஃப்தாருடைய விஷயங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. இல்லாத மக்களுக்கு கொடுங்க. தேவை இருந்தும் வறட்சி வச்சு கொண்டிருக்க மக்களை தேடி கொடுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். அடுத்தது தீய வார்த்தைகள், மோசமான விஷயங்களை விட்டுடுங்க. இஃப்தார் ரமலானுக்கு முன்னால எங்களுடைய அதிகமான வேலைகளை முடிச்சு ரமலானுக்கு தயாராகுங்க. அல்லாஹ் எங்களுக்கு ரமலான் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் கிர்ஃபில் ரஹ்மானே, நாயனே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாயனே ரமலானை முன்னோக்கி இருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த ரமலான் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த ரமலான பூர்த்தியாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அது ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வித்தக்கும் இனநாரையும் அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டியத்தில் எங்களையும் சேர்த்திரியா அல்லாஹ். அமல் ஷரத்துல ஆசை ஆர்வத்தை தந்திரியா அல்லாஹ். ரமலானுடைய காலத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்லாஹ். இபாதத்துகள்ல கழிக்கக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நாயனே எங்கள் மூலமாக இதெல்லாம் நலவுகள் நடக்க இருக்குது. அந்த நலவுகள் எல்லாம் எங்கள் மூலமாக நடத்தி கொடுத்திரியா அல்லாஹ். கொடுப்பதில் சந்தோஷத்தை தந்திரியா அல்லாஹ். சேமிச்சு வைக்கிறதுல சந்தோஷத்தை தந்துராதையா அல்லாஹ். தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்திரியா அல்லாஹ். ரமலான அழகாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். உன்னுடைய திரு பொருத்தத்தை அடைந்த கூட்டத்துல சேர்த்திரியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நாயனே ரமலான் என்றது பெரும் அருள் யா அல்லாஹ். அதை நாங்கள் வரவேற்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதை நாங்கள் வரவேற்கிறோம் யா அல்லாஹ். அதை குர்ஆனை கொண்டு அழகுபடுத்தக்கூடியவர்கள் எங்களையும் சேர்த்திரியா அல்லாஹ். அதை சதகாக்களை கொண்டு அழகுபடுத்தக்கூடியவர்கள் எங்களையும் சேர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அதை இபாதத்துகள் மூலமாக அழகுபடுத்தக்கூடியவர்கள் எங்களையும் சேர்த்திரியா அல்லாஹ். தராவீஹ், கியாமுல் லைல் போன்ற இபாதத்துகள் எங்களை பரிபூர்ணமாக கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ரமலான் நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி, எப்படி ஒரு மனிதர் ரமலான கழிக்கணும் என்றது இருக்குதோ அது மாதிரி கழிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் கேட்ட துஆக்கள் அனைத்தையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எதெல்லாம் கேட்டோமோ இதெல்லாம் கேட்க மறந்தோமோ அனைத்தையும் கேட்டதாக கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட நலவுகள் அனைத்தையும் எங்களுக்கும் தந்திரியா அல்லாஹ். எந்த கேள்விகளுக்கு பாதுகாப்பு தேவை அனைத்தையும் எங்களையும் பாதுகாத்துரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, நாயனே எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.